வெல்கம் டு மாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு சன்னா வெஜ் பிரிஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் 2, ஒரு அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிப்போம். 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது அதுவும் போட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிப்போம். பொன்னிறமாக வந்த பிறகு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதங்கிய பிறகு கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துப்போம். மிளகாய்த்தூள் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக தேவைப்படுன்றதுனால 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் சன்னா வேக வச்ச தண்ணியை நம்ம இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். அரிசி நான் 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 2 கப் வேக வச்ச சன்னா தண்ணி எடுத்திருக்கேன். வேக வச்ச சன்னாவை இப்போ இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை நம்ம சேர்த்துப்போம். அரிசி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். முக்கால் கப் தயிர் அளவுக்கு சேர்த்துக்கணும். தேவையான அளவு புதினாவும் சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கலரி விடாமல் 2 விசில் விடுற அளவுக்கு மூடி வச்சுருவோம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. இப்போ அந்த இஞ்சி பூண்டு இது எல்லாமே நம்ம கலரி விடாமல் இருந்ததுனால அதோட சாறு எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். இப்போ லைட்டாக நம்ம கலரி விட்டுட்டு நம்மளோட சன்னா வெஜ் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. பரிமாற தயாராக இருக்கும். திரும்பவும் வேறு ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்யூ.